إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி ஜித்னி இல்மா. சூரியன் உதயமாக கூடிய தினத்தில் சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ஈமானையும் இறையச்சத்தையும் அதிகப்படுத்துவானாக. நாம் இன்றைய ஜும்மா உரையில் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, எண்ணங்கள் தூய்மையானால் செயல்கள் அழகாகும் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த உள்ளத்தை சீர் செய்வது என்பது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். அதைவிட ஒரு பெரிய விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களின் அடிப்படையிலேயே செயல்கள் அமைகின்றன. அப்ப இந்த எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும். இந்த எண்ணங்களை தூய்மைப்படுத்துவது மிகப்பெரிய போராட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன் மன இச்சையோடு போராடுகிறானே அவன் தான் உண்மையான முஜாஹித் அப்படின்னாங்க. போராளி, போர்க்களத்துல வாளெடுத்து வீசி போர் செய்றானே அவனை விட சிறந்த போர் வீரன் யார் தெரியுமா? தன்னுடைய நப்சோடு போராடக்கூடியவன், தன்னுடைய உள்ளத்தோடு போராடக்கூடியவன். இவன் தான் உண்மையான போராளி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த உள்ளத்தோடு ஒரு போராட்டம் நாம் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படித்தான் இந்த நப்சை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த உள்ளத்தை அப்படித்தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். ஆனால் இந்த உள்ளத்தை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தனித்தனியாக அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். குல் இன் குந்தும் குல் இன் துஃபு மா ஃபீ சுதூரிக்கும் அவ் துப்தூஹு யஹ்லமுல்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது அதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அக்பர். உள்ளத்துல உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் சரி வெளிப்படுத்தினாலும் சரி அதை அல்லாஹ் அறிந்தே வைத்திருக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், நிச்சயமாக நெஞ்சங்களில் உள்ளதை அவன் மிக அறிந்தவனாக இருக்கிறான். ஒவ்வொருவருடைய நெஞ்சங்களில் உள்ளதை மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த நப்சை எந்த அளவுக்கு நாம் சீர் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சீர்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான். இந்த உள்ளத்தை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தூதர்களை அனுப்பினான். இந்த உள்ளத்தை சீர்படுத்துவதற்காகத்தான் தொழுகைக்கு வருகிறோம். இந்த உள்ளத்தை சீர்படுத்துவதற்காக நோன்பு வைக்கிறோம். இந்த உள்ளத்தை சீர்படுத்துவதற்காகத்தான் ஜக்காத்து கொடுக்கிறோம். இந்த உள்ளத்தை சீர்படுத்துவதற்காகத்தான் ஹஜ் செய்கிறோம். இந்த அமல்கள் எல்லாம் இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக. எப்படி பக்குவப்படுத்துவதற்காக? இறையச்சத்தை கொண்டு பக்குவப்படுத்துவதற்காக. இறையச்சத்தின் மூலமாக
இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தி நல்ல அமல்களின் பக்கமாக நம்மை பக்குவப்படுத்துவது, நல்ல அமல்களின் பக்கமாக விரைந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை நமக்கு உருவாக்க வேண்டும் என்பதற்காக, அதற்காகத்தான் இத்தனை அமல்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். பாருங்க, முதல்ல தொழுகையை எடுத்துக்கொண்டோம் சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு நன்மையான காரியம் அது. அதை எப்படி துவங்க வேண்டும், அதன் மூலமாக எப்படி நன்மையை அடைய முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது எப்படி சொல்றாங்க பாருங்க. உங்களில் ஒருவர் உலுவை அழகாக செய்து பின்னர் தொழுகையை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லாமல், உள்ளத்துல தொழுகைக்கு போறோம் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு, அதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் வீட்டை விட்டு பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடிக்கும் பதவிகள் உயர்த்தப்படும், அவருடைய பாவங்கள் போக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மேலும் சொல்றாங்க, பள்ளியில் வந்து தொழுகைக்காக அமர்ந்திருந்தாலும் கூட அவர் தொழுது கொண்டிருக்கிறார். தொழல, இன்னும் பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்துதான் இருக்கிறாரு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் பள்ளிவாசல் வந்து தொழுகைக்கென்று வந்த அந்த நோக்கத்தோடு அமர்ந்திருந்தாலும் அவர் தொழுது கொண்டிருக்கிறார், அமல் செய்து கொண்டிருக்கிறார். நன்மை பாருங்க, எண்ணம். இந்த எண்ணத்துக்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய வேலிஷன் அது. இந்த எண்ணத்தை தூய்மையாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்றாங்க, தொழுகைக்காக அவர் வந்து பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் அவருக்காக மலக்குமார்கள் துஆ செய்து கொண்டே இருக்கிறார். அவர் தொழல, பள்ளிவாசல் தொழுகைக்காக வந்து அமர்ந்திருக்கிறார், அப்போதும் சரி அவர் தொழுகையில் இருக்கிறார். இப்போ இரண்டாவது, அவர் இருக்கக்கூடிய அந்த காலமெல்லாம் வானவர்கள் அவருக்காக துஆ செய்கிறார்கள். எப்படி துஆ செய்கிறார்கள்? இறைவா, இவருக்கு அருள் புரிவாயாக, இவரை மன்னிப்பாயாக, இவர் பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். இதை சொல்லும் போது, இதை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன் வைக்கிறாங்க தெரியுமா? இது அவர் பிறருக்கு நோவினை தராதவரை, பள்ளிவாசல வந்து மத்தவங்கள்ட்ட புறம் பேசுறது, குறை சொல்றது, தேவையில்லாத பேச்சுக்களில் ஈடுபடுறது, இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடாது. அவர் செய்யாம இருந்தா தான் அந்த நன்மை. அது போக அவர் ஒழுவோடு வந்தால காத்து பிரியாம இருக்கணும். இந்த நிலையில இருக்கும் வரை அவருக்கு இப்படிப்பட்ட துஆக்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் நன்மைகளை அடைந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்மள்ட்ட எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது பாருங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் பள்ளிவாசலுக்கு கிளம்பி வர்றோம், கிளம்புனதுல இருந்து பள்ளிவாசலுக்கு வந்து திரும்பி செல்ற வரைக்கும் எந்த நன்மையும் நாம் ஆதரவிக்கிறது இல்லை. சுன்னத்துக்களை எல்லாம் பாழாக்கி கொண்டே வருகிறோம். எப்படிப்பட்ட நிலையில வரோம் தெரியுமா? பள்ளிவாசலுக்கு வர்றோம், வாகனங்களை ஓரமா விடுறது கிடையாது, அப்படியே விட்டுட்டு உள்ள வர்றோம். ஒண்ணு ரோட்ல நிக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னா பள்ளிவாசல் வாசலே நிக்கும், அடுத்தவங்க உள்ள வர முடியாது. ரெண்டாவது என்ன செய்வோம்? செல்ஃப் இருக்கும், இங்க செருப்பை வைங்கன்னு சொல்லி போட்டிருக்கோம், ஒருபோதும் அதை வைக்க மாட்டோம். செருப்பு அங்க வைக்க மாட்டோம், தூக்கி அந்த பக்கம் ஒரு செருப்பு, இந்த பக்கம் ஒரு செருப்பு, அப்படி வீசி எறிஞ்சிட்டு தான் பள்ளிவாசலுக்குள்ள வர்றது. அப்புறம் பள்ளிவாசல் விட்டு வெளியில போகும்போது தேடி அலையிறதாங்க செருப்பை. அவ பாருங்க, உள்ள வர்றோம், உள்ள வந்ததுக்கு அப்புறம் பள்ளிவாசல்ல வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து தெரிஞ்சவங்க யாரா வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சோம்னா தொழுகை இக்காம சொல்ற வரைக்கும் பேசிட்டு இருக்கிறது, அல்லது செல்போன் நோண்டுறது. அந்த செல்போனை ஆஃப் கூட செய்யறது இல்ல தொழுகை நிக்கும் போது. ஆனா பள்ளிவாசல் தொழுகை நடக்குது, ஜமாத்துக்கு முன்னாடி நிக்கிறோமே, தொழுதுட்டு இருக்கிறோமே அப்படி சொல்லி சுவிட்ச் கூட ஆஃப் பண்றது இல்ல. போன் வந்து அட்டன் பண்றது, அல்லது ரிங் அடிச்சீங்கன்னா அதை கட் பண்ணாம அப்படியே நிக்கிறது. என்ன எண்ணத்துல நம்ம பள்ளிவாசலுக்கு வர்றோம்? தொழுகைக்கு என்ற தூய்மையான எண்ணத்தோட வர்றோமா? இல்லையே. அந்த எண்ணம் இருந்தா இந்த மாதிரி செயல்களை செய்வோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த எல்லா சுன்னத்துக்களை பாழாக்குகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதையில் அமர்வதை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், பாதைக்குண்டான உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, சில சமயங்களில் பாதையில் அமர வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படுகிறது, அதனுடைய உரிமையை நாங்கள் எப்படி கொடுக்க வேண்டும்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதையின் ஓரமாக அமருங்கள்.
யாராவது வந்த வழி அந்த வழியா வந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க, போறவங்க வரவங்களுக்கு சலாம் சொல்லுங்க. அதே போல நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்க. இப்படி எல்லாம் ஒரு பாதைக்கு உண்டான உரிமையை கூட இப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. பாதையில் இருக்கக்கூடிய ஒரு கற்களை ஒரு பொருளை அகற்றினாலும் அதுவும் தர்மம் என்று சொன்னாங்க. ஆனால் நம்ம பள்ளிவாச பாதையை கூட சரியான பாதையோட சரிப்படுத்திக் கொண்டு நம்ம பள்ளிவாசலுக்குள்ள வர்றதில்லை, பள்ளிவாசலுக்குள்ள உரிமையை கூட நம்ம கொடுக்கறது இல்லை. அப்ப என்ன எண்ணத்தோட நம்ம பள்ளிவாசலுக்கு வர்றோம்? தொழுகைக்கு உண்டான ஒரு செயலை செய்யக்கூடிய அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு வரக்கூடிய நாம் அந்த இடத்திலேயே நம்முடைய எண்ணங்கள் தூய்மை இல்லையே, அப்புறம் எப்படி இந்த தொழுகை சீராகும்? இந்த தொழுகையில் எப்படி தூய்மையான ஒரு நிலை ஏற்படும்? அதன் மூலமாக எப்படி நமக்கு நன்மை கிடைக்கும்? முதல்ல அடி விழுந்துருத நமக்கு. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய நப்சை சரி செய்ய வேண்டும், நம்முடைய எண்ணத்தை சீர் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஆத்மா மீது அதை ஒழுங்குபடுத்தியது மீது சத்தியமாக, அப்பால் அந்த அல்லாஹ் அதற்கு தீமை எது நன்மை எது என்பதை அந்த நஃப்ஸுக்கு உணர்த்தினான், அந்த ஆத்மாவுக்கு உணர்த்தினான். அதை எவன் பரிசுத்தப்படுத்தினாரோ அவன் திடமாக வெற்றி பெற்று விட்டான். இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், அப்பதான் நாம் வெற்றி பெற முடியும். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யார் அந்த உள்ளத்தை அந்த நஃப்ஸை சரி செய்து கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எவன் அதை பாவத்தில் போட்டு விட்டானோ அவன் தோல்வி அடைந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த நஃப்ஸை சீர்படுத்துவதற்கு உண்டான பயிற்சி தான் தொழுகை. அந்த தொழுகைக்கு முன்னால் நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியை வழிகாட்டுதலை அவருடைய சுன்னாவை எப்படி எப்படிலாம் ஒழுக்க பேணுதலை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதை நாம் கடைபிடித்த நிலையில் நாம் வர வேண்டும். நாம நம்மளை அலங்காரம் பண்றோம், நம்ம சட்டை நல்ல ஆடை போடுறோம், நல்ல தலை சீவுறோம், ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்க்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு நம்ம தோட்டத்தில் அழகா இருக்குன்னு பார்க்கிறோம், தாடியை சீர் செய்யறோம், மீசையை கத்தரிக்கிறோம், அழகான ஆடையை போட்டு நம்ம அலங்காரமாக வர்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுடைய தோட்டங்களை பார்ப்பதில்லை, உங்களுடைய செல்வத்தை செல்வாக்கை பார்ப்பதில்லை. நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. மத்தவங்க பார்வையில வேணா செல்வந்தர், உங்களுக்கு நீங்க செல்வந்தராக இருந்தா நீங்க பெரிய மதிப்பு மிக்கராக மத்தவங்க பாப்பான், அல்லாஹ் அப்படி பார்க்க மாட்டான். நீங்க அழகா இருந்தா மத்தவங்க வேணா உங்களை ஒரு வசீகரமான ஆளா பார்க்கலாம், அல்லாஹ் அப்படி பார்க்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுடைய தோட்டங்களை பார்க்க மாட்டான், உங்களுடைய செல்வங்களை பார்க்க மாட்டான், உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான். உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய விளைவின் செயல்களை பார்க்கிறான். உள்ளத்தில் நன்மையை நாம் நினைத்து அந்த நன்மையை விதைத்து வைத்து வெளிப்படுத்தினால் அந்த நன்மையான செயலை பார்க்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணாடிக்கு முன் வந்து நின்றால் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம அக்ஸன்த ஹல்கி ஃபஅக்ஸின் ஹுல்கி என்று துஆ செய்வாங்க. என் இறைவா, என் உருவத்தை நீ அழகாக்கியது போல என்னுடைய உள்ளத்தை நற்பண்புகளால் அழகாக்குவாயாக, என்னுடைய உள்ளத்தை நல்ல குணத்தால் நல்ல பண்பால் அழகுபடுத்துவாயாக. அல்லாஹ் அக்பர். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, இந்த உள்ளம் அழகாக இருக்கணும், இந்த உள்ளத்துல நல்லது மட்டுமே நினைக்க வேண்டும், அதற்கு எனக்கு உதவி செய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? உள்ளத்தை பத்தி கவலைப்படுறோமா? உள்ளத்தை பத்திய விஷயத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த உள்ளம்தான் மர்மையில் நமக்கு சாட்சியாக வரக்கூடியது. இந்த உள்ளம்தான் நம்மை சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்ய போகுது. அப்ப நம்முடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டவதாக இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் சிறந்தவரை நான் அறிவிக்கட்டுமா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு அறிவித்து கொடுங்க. தோழர்கள் கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவர்களை பார்த்தாலே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும்.
உங்களில் சிறந்தவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, அவரை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும் என்று சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, உங்களில் மிக கெட்டவர்களை நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டாங்க. உங்களில் மிக கெட்டவர்களை நான் அறிவிக்கட்டுமா? அறிவிங்கள் அல்லாஹ் தூதரே. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோல் சொல்லி திரிபவன், நல்ல நேசர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை உண்டாக்கக்கூடியவன், நிரபராதி என்று தெரிந்துமே அவனை குற்றவாளி என்று குறைகளை தேடி தேடி திரிபவன், இவன் தான் உங்களில் கெட்டவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒவ்வொரு மனிதர் மீதும் நாம் நல்லெண்ணம் வைக்கிறோமா இல்லையா? நல்ல எண்ணத்தை வைக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதர் மீதும், ஒவ்வொரு சகோதரன் மீதும், ஒவ்வொரு நண்பர்கள் மீதும் நல்ல எண்ணத்தை வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களை பற்றி யாராவது குறை கூறி வந்தால், என்னுடைய தோழர்களை குறை கூறாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதர்களை பற்றியும் நல்ல எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் வைக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய உள்ளம் சீராகும், நம்முடைய எண்ணங்கள் சீராகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நற்செய்தி கூறுங்கள், ஒருவருக்கு ஒரு நற்செய்தி கூறுங்கள், வெறுப்படைய செய்யாதீர்கள், எந்த காரியத்தையும் எளிதாக்கி கொடுங்கள், யாரை சிரமப்படுத்தாதீங்க அப்படின்னு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த நிலைகளை எப்போ வரும் சொன்னா, உள்ளம் சீரா இருந்தா மட்டும்தான் வரும். உள்ளம் பக்குவம் அடைந்தால் மட்டும்தான் இந்த நிலை வரும், இல்லை என்ற வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 விஷயங்கள் துர்பாக்கியமாகும். எவனுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகையே வரவில்லையோ, வறண்டு போய்விட்டதோ கண்கள், அது ஒரு துர்பாக்கியம், அது ஒரு துர்பாக்கியம். இந்த இளகிய மனத்துல தான் கண்ணீர் வரும். இரக்க குணம் உள்ளவனுக்கு தான் கண்ணீர் வரும். அல்லாஹ்வை பற்றிய தண்டனையை பயப்படக்கூடியவனுக்கு தான் கண்ணீர் வரும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துர்பாக்கியம் என்பது 3 விஷயங்கள். எவனுடைய கண்கள் வறண்டு விட்டனவோ, கண்ணீரை வர மறுக்கிறதோ, அவன் துர்பாக்கியவான். அடுத்தது யாரு? இறுகிய உள்ளம் கற்பாறையை போல ஆகிவிடும். அவனுக்கு இரக்கம் என்பதே இருக்காது. அந்த உள்ளம் இறுகி போன பாறையை போல இருக்கும். அடுத்தவருடைய துன்பத்தை கண்டு ரசிப்பான், அடுத்தவருடைய அழிவை பார்த்து ரசிப்பான், தன்னை பெருமையாக கருதுவான். இவன் உள்ளம் இறுகி போய் கற்பாறை போல இருக்கும். இவன் துர்பாக்கியம் மிக்கவன். இவன் உலக ஆசை பேராசையோடு அலைகிறானோ, இந்த உள்ளத்தை உலகத்திலே வைத்துக் கொண்டு உலகத்தின் மீது பேராசை பிடித்து அலைகிறானோ, அவன் துர்பாக்கியவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது குர்ஆன் சொல்லி காட்டுறான், சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி தாலிக ஃபஹிய கல் ஹிஜாரத்தி அவ் அஸத்து கஸ்வா. அதன் பின்னரும் உங்களுடைய இதயங்கள் இறுகிவிட்டன. அவை எப்படிப்பட்டதா ஆகிவிட்டன என்றால், கற்பாறையை போல ஆகிவிட்டன என்று யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் முஸ்லிம்களிலும் இப்படி கற்பாறை போன்ற உள்ளம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட உள்ளத்துக்கு சொந்தக்காரர்களா நாம் ஆகிவிடக் கூடாது. உள்ளத்தில் பெருமை வராமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த உள்ளம் சீராகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உள்ளத்தில் அணு அளவு தற்பெருமை உள்ளவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று சொன்னாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறாங்க, தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவர் தம்முடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், தான் போட்டிருக்கக்கூடிய செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், இது பெருமையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அழகானவன், அழகாக இருப்பதை விரும்புகிறான், அடியார்கள் அழகாக இருப்பதை விரும்புகிறான். பெருமை என்பது எது தெரியுமா? ஆணவத்தோடு உண்மையை மறுப்பது, சத்தியம் சொல்லப்பட்டால் அந்த சத்தியத்தை மறுப்பது, மற்றவர்களை கேவலமாக எண்ணுவது, இதுதான் பெருமை என்று சொன்னார். மற்ற மனிதர்களை கேவலமாக நீ நினைத்தால் அது பெருமையில் அடங்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த பெருமை வராமல் இந்த உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும். மனிதனின் செயல்களை அழித்து விடக்கூடிய 3 விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னென்ன விஷயங்கள் தெரியுமா? இந்த உள்ளத்துல கஞ்சத்தனம் வந்துடக்கூடாது. உள்ளத்துல கஞ்சத்தனம் வந்து விட்டால் அது நம்மை அழித்து விடும், நன்மைகளை அழித்து விடும். அந்த நிலையில் நம்முடைய உள்ளத்தை வைத்துக் கொள்ள கூடாது. இரண்டாவது, நாம் மனது எதையெல்லாம் சொல்லுகிறதோ அதை அப்படியே கேட்பது. திருடு, விபச்சாரம் செய், மது அருந்து, பொய் சொல்லு, ஏமாத்து, மோசடி பண்ணு, எப்படியா சம்பாதி,
எப்படியாவது ஒரு பாவத்தை நீ செய்து கொண்டே இரு. சூதாட்ட ஆடு, என்னென்ன பாவங்களை செய்யணுமோ செய்யணும். இந்த உள்ளம் சொல்ல 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 அதுக்கு கட்டுப்பட்டு எவன் நடக்கிறானோ அவன் அழிவின் பக்கமாக சென்று விட்டான். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன்னை எப்போதும் எவன் பெருமையாக எண்ணுகிறானோ, தன்னை பற்றியே எப்போதும் பெருமையாக இவன் எண்ணிக்கொண்டிருக்கிறானோ அவனும் பாவத்தில் அழிந்து விட்டான், தன்னுடைய செயலை அழித்துக் கொண்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நபர்களை எச்சரிக்கிறாங்க. ஒன்று கஞ்சத்தனம் உள்ளவன், இரண்டாவது மன இச்சைக்கு அடிமையானவன், மூன்றாவது தன்னை பெருமையாக எண்ணிக்கொண்டிருப்பவன். அப்ப இந்த உள்ளம் இந்த தீய எண்ணங்களுக்குள் மாட்டிக்கொள்ள கூடாது, இந்த தீய எண்ணங்களுக்குள் சிக்கிக்கொள்ள கூடாது. அப்படி சிக்கிவிட்டால் என்ன நடக்கும்? இப்படிப்பட்ட நிலை ஒரு மனிதனுக்கு அடைந்து விட்டால் என்ன ஆகும்? அவன் டோட்டலி நாசமாயிடுவான், டோட்டலா மொத்தமா நாசமாயிடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு உதாரணத்தோடு சொல்றாங்க, அழகான ஒரு உதாரணத்தோடு சொல்றாங்க. இந்த உள்ளத்தை சரியாக பராமரிப்பதற்கு ஒரு அழகான உதாரணம். உள்ளம் கெட்டு போனால் அதோட நிலை என்ன என்பதை சொல்லி காட்டுறாங்க. உடலில் ஒரு சதை துண்டு உண்டு, அது சீராக இருந்தால் உடல் முழுவதும் சீராக இருக்கும். அது சீர்கெட்டு விட்டால் எல்லாமே சீரட்டு விடும், உடல் அனைத்தும் சீர்கெட்டு விடும். அது எது தெரியுமா? அதுதான் உள்ளம் என்று சொன்னாங்க. உடலில் இருக்கக்கூடிய ஒரு சதை துண்டு அது சீராக இருந்தால் உடல் அனைத்தும் சீராக இருக்கும். அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் உடல் அனைத்தும் கெட்டுவிடும். அதுதான் இதயம் என்று சொன்னாங்க. அப்ப இந்த இதயத்தை பாவத்தால் நம்மை அழித்துக் கொண்டிருக்க கூடாது. பாவத்தை தூண்டக்கூடிய இந்த இதயத்தில், இந்த உள்ளத்தில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளின் பக்கமாக நாம் திரும்பி சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் ஒருபோதும் நாம் வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் நல்ல தெரிந்து கொள்ளுங்க, இந்த உள்ளம் இருக்குது, இந்த உள்ளம் நபிமார்களை கூட விட்டு வைக்கவில்லை. நபிமார்களை கூட பாவத்தின் பக்கமாக இழுத்து செல்ல பார்த்தது. அதனால்தான் பாவம் செய்து விட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, குர்ஆன்ல சொல்லி காட்டுற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், வமா உபர்ரியு நஃப்ஸி, என் மனதை பாவத்தை விட்டு நான் பரிசுத்தமாக்கி கொண்டேன் என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்துன், ஏனென்றால் மனது தீமையை அதிகமாக தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் தான் என்னை பாதுகாத்தான் என்று சொல்றாங்க. அல்லாஹ் தான் என்னை பாதுகாத்தான் அப்படி சொல்றாங்க. ஒரு பெண்ணு விபச்சாரத்துக்கு அழைச்சா அந்த விபச்சாரத்துல இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டாங்க. காரணத்தை சொல்லும் போது எப்படி சொல்றாங்க? நான் நல்லவன் என்று சொல்ல மாட்டேன், ஏனென்றால் உள்ளம் தீமையை தூண்டிக் கொண்டே இருக்கிறது. என்னுடைய ரப்பு என்னை பாதுகாத்தான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இந்த உள்ளத்துக்கு வேணும். இந்த உள்ளம் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனாலதான் துஆ செய்வாங்க, யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீஸ் அஸ்லிக் லி ஷக்னி குல்லஹு வலா தஹில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐன். நபி ஸல்லல்லாஹு துஆ செய்வாங்க, என்றென்றும் நித்திய ஜீவனே, நிரந்தரமாக உயிரோடு இருப்பவனே, என் உள்ளத்தை உன் கையில் ஒப்படைக்கிறேன். ஒரு அணு அளவு கூட என்னிடம் இதை ஒப்படைத்து விடாதே, நீயே வைத்து என்னுடைய இதயத்தை பாதுகாப்பாயாக. இந்த துஆ எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணி துஆ செய்யற இந்த துஆவை? இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க பாருங்க, ஒருவருக்கு அவருடைய நற்செயல் மகிழ்ச்சியை தந்தால், ஒருவருக்கு அவருடைய நற்செயல் மகிழ்ச்சியை தந்து ஒரு தீய செயல் அவருக்கு கவலையை அளிக்குமானால் அவர்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர். எப்போது தஹஜ்ஜுத் தொழுது இருக்கிறார், ஒரு நாள் தொழுகையை விட்டுட்டார், தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டுட்டார், உள்ளம் ஃபுல்லா ஒரே கவலையா இருக்கு, ஏதோ ஃபஜ்ர் தொழுகையை விட்டது போல கவலைப்படுறார். இவர் தான் இறை நம்பிக்கையாளர். ஒரு தவறு செய்துட்டார், அந்த தவறுக்காக உள்ளம் உறுத்துகிறது, கவலை கொள்கிறார், பாவ மன்னிப்பு தேடுகிறார், தர்மம் செய்கிறார், இவர்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர். அதை விட்டு விலகி கொண்டார், அந்த பாவத்தை விட்டு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி சொல்றாங்க, இவர்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர் என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோமா?
என்று நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டும். யாரை பற்றியும் எப்போதும் கெட்ட எண்ணம் கொள்ளக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பிறர் மீது கெட்ட எண்ணம் வைப்பதை குறித்து நான் உங்களை எச்சரிக்கிறேன். கெட்ட எண்ணம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? பேச்சுக்களிலேயே மிகவும் பொய்யானதாகும். பேசவே இல்லை, அவர் கெட்ட எண்ணம் தான் கொண்டாரு. அதை எப்படி சொல்றாங்க பாருங்க. கெட்ட எண்ணம் கொள்வது எப்படிப்பட்டது தெரியுமா? பேச்சிலேயே மிகவும் பொய்யானதாகும் என்று சொல்றாங்க. அப்ப கெட்ட எண்ணம் எண்ணினால் தான் அதை பேச சொல்லும், அதை செயல்படுத்த சொல்லும். அதை ஆரம்பத்திலே நபி ஸல்லல்லாஹு கண்டிக்கிறாங்க. அப்ப எப்போதும் நன்மையின் பக்கமாக நம்முடைய உள்ளத்தை வைக்க வேண்டும். நன்மையான எண்ணங்களை நம்முடைய உள்ளத்தில் விதைக்க வேண்டும். அப்படி விதைத்தால்தான் நமக்கு, நாம் செய்யாவிட்டாலும், ஒரு நன்மையை நினைத்து அதை செய்யாவிட்டாலும் அதற்கு அல்லாஹ் கூலியை தருவான். யார் மீதும் கெட்ட எண்ணம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். நல்ல எண்ணம் என்பது, நல்ல செயல்கள் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல செயல்களை, எந்த ஒரு அற்பமான ஒரு நல்ல செயலையும் நீங்கள் கேவலமாக எண்ணி விடாதீர்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, உங்களுடைய சகோதரர்களை பார்க்கிறீர்கள், அவரை புன்முறுவதோடு ஒரு பார்வை பார்க்கறீங்க, சிரித்த முகத்தோடு பார்க்கறீங்க, அது நீங்கள் செய்த தர்மம் அப்படின்னாங்க. உள்ளத்துல ஆசை வைத்து அவர் மேல நேசம் கொண்டு அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறீங்க, அந்த சிரிப்பு கூட தர்மம் தான் என்று சொன்னாங்க. ஆனால் இன்னொரு நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார், உன்னுடைய சகோதரனுடைய துன்பத்தை கண்டு நீ மகிழாதே. உன் சகோதரனுடைய துன்பத்தை கண்டு மகிழ்ச்சியை நீ வெளிப்படுத்தாதே. அல்லாஹ் அவருக்கு அருள் புரிந்து உன்னை அந்த சோதனையில் உள்ள தள்ளி விடுவான். சுப்ஹானல்லாஹ். அப்போ சிரிக்கிற சிரிப்புல கூட அது நன்மையை தேடக்கூடிய, நன்மையை ஆதரவிக்கக்கூடிய நிலையில் நம்முடைய சிரிப்பு இருக்கணும். பிறருடைய துன்பத்தை கண்டு நீ ரசித்தால், அதை கண்டு நீ சிரித்தால், உன்னை சோதனைக்குள்ளாக்கி அவனை அந்த சோதனையில் அல்லாஹ் விடுவித்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். அதே போல நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒருவன் தன்னுடைய முஸ்லிமான சகோதரனை இழிவாக கருதினால் அது ஒன்றே அவனுக்கு போதும். எது போதும்? அவன் தீயவன் என்பதுக்கு அது ஒன்னே சாட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றான். ஒருத்தன் உன் சகோதரனை நீ கேவலமா நினைக்கிறியா, நீதான் எல்லா வகையிலும் தீயவன் என்பதற்கு அது ஒன்றே சாட்சி அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதனால எல்லா விஷயங்களிலும் இந்த உள்ளத்துக்கு நல்ல எண்ணத்தை விதைக்க வேண்டும். நல்ல எண்ணம் என்பது அது அழகான செயல்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நிச்சயமாக அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் பதிவு செய்கிறான். எப்படி நன்மைகளையும் தீமைகளையும் பதிவு செய்கிறான் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு விளக்கம் சொல்றாங்க, ஒரு அடியான் நன்மை செய்ய எண்ணினால் அந்த எண்ணிய எண்ணத்துக்கு செயல்படுத்தாமல் விட்டு விட்டான். நன்மையை எண்ணினான். ஒருவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறான், ஆனா சாப்பாடு வாங்கி கொடுக்க காசு இல்ல. உள்ளத்துல நினைக்கிறான், இவருக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே என்று நினைக்கிறான். அவன் சாப்பாடே வாங்கி கொடுத்ததாக அல்லாஹ் பதிவு செய்யறான். ஒரு ஏழைக்கு அவன் சாப்பாடு கொடுத்துட்டான் அப்படி சொல்லி அல்லாஹ் நன்மையாக பதிவு செய்கிறான். ஒருவேளை எண்ணிய எண்ணத்தோடு அவன் சாப்பாட்டை வாங்கி கொடுத்தான் வைங்களேன், 1க்கு 10ஆக, 10க்கு 100ஆக, 100க்கு 700ஆக அல்லாஹ் பதிவு செய்கிறான் நன்மையின் விஷயத்துல. அதே போல ஒரு அடியான் தீமையை நினைக்கிறான், ஆனால் அந்த தீமையை அவன் செயல்படுத்தவில்லை. ஆனால் தீமையை செயல்படுத்தாமல் இருந்ததற்காக, தீய எண்ணம் மட்டுமே கொண்டு அதை செயல்படுத்தாமல் இருந்ததற்காக அல்லாஹ் ஒரு நன்மையாக அதை பதிவு செய்கிறான். அந்த தீமையை அவன் செய்து விட்டால் ஒரே ஒரு பாவமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்ப நன்மைக்கும் தீமைக்கும் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு இடைவெளியை வைத்திருக்கிறான் பாருங்க. நன்மை செய்தால் 1க்கு 700 மடங்கு, பாவம் செய்தால் ஒரு பங்காக அது பதிவு செய்யப்படுகிறது. நன்மை செய்ய நினைத்தாலே நன்மை செய்து விட்டதாகவே பதிவு செய்யப்படுகிறது. அப்போ நாம் எப்படிப்பட்ட எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் வைக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். பாருங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, தபுக் போருக்கு போயிட்டு வந்த செய்தியை சொல்றாங்க. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தபுக் போர் போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்து சொன்னாங்க, அந்த சகாபாக்களை பார்த்து சொல்றாங்க, சிலரை நாம் மதீனாவில் விட்டு வந்து விட்டோம்,
நாம் ஒரு கணவாயை கடக்கும் போதும், ஒரு ஓடையை கடக்கும் போதும், நாம் நடக்கக்கூடிய பாதையை கடக்கும் போதும் அவர்களும் நம்மோடு பயணம் செய்கிறார்கள். எப்படி சொல்றாங்க? அவங்க அங்க இல்ல, மதீனால விடப்பட்டவங்க மதீனால இருக்கிறாங்க. இவங்க போர் செய்து திரும்பி வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க? நாம் ஒரு கணவாயை கடக்கும் போது, ஒரு ஓடையை கடக்கும் போது, ஒரு நடைபாதையை கடக்கும் போது, நாம் எங்கெல்லாம் சென்று வருகிறோமோ அவர்கள் நம்மோடு பயணிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, அவங்க வராதது காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஏற்பட்ட நோயினால், அவர்களுக்கு வாகனம் இல்லாதனால் அவர்கள் வராம இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நபியே, உங்களோடு போருக்கு வரக்கூடியவர்கள் உங்களிடம் வாகனம் வாங்கி கேட்ட போது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாகனம் இல்லையே அப்படி நீங்க சொன்னீங்க. அப்போது போருக்கு இவளோட கலந்து கொள்ள முடியவில்லையே என்று அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு வீட்டுக்கு திரும்பினாங்க. அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை அப்படி நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ நான் போர் செய்யவில்லை, அவர்கள் அந்த மதீனாவில் இருந்தவர்கள் போர் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் எண்ணிய எண்ணத்திற்காக, அவர்கள் நன்மையின் மீது ஆதரவு வைத்தவருக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபியின் மூலமாக சொல்லுகிறார், இந்த போர்ல கலந்து கொண்ட நன்மை அவங்களுக்கு உண்டு. நீங்க என்னென்ன நன்மையான காரியங்கள் செய்தீங்களோ அதுலாம் அவங்களுக்கு பங்கு இருக்கு. அல்லாஹ் அக்பர். நம்முடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த தீனுக்காக ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையாவது நம்முடைய உள்ளத்துல வைத்திருக்கிறோமா? நம்மளால முடிஞ்சத இந்த மார்க்கத்துக்காக செய்வோமே என்ற எண்ணத்தையாவது உள்ளது வைத்திருக்கோமா? அந்த கூலிக்காகவாவது நாம நன்மை ஆதரவிப்போமே. அப்படிப்பட்ட எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்தால் நன்மைக்கு அல்லாஹ் வழிகாட்டுவார். நன்மை செய்யக்கூடியவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். அந்த சொர்க்கத்துக்கு போகணும் சொன்னா, அல்லாஹ்வை நாளைக்கு பார்க்கணும் சொன்னா, அல்லாஹ்வுடைய திருப்தியை அடையணும் சொன்னா, நல்ல எண்ணங்களை நம்முடைய உள்ளத்தில் விதைக்க வேண்டும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. எப்படி துஆ செய்வாங்க தெரியுமா? அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கீஹா அன்த ஹைருன் மன் ஸக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா என்று துஆ செய்வாங்க. என்ன கேக்குறாங்க? அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ செய்றாங்க? என் இறைவா, என் உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்துவாயாக, என் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக, அதை தூய்மைப்படுத்துவதில் நீயே சிறந்தவன், நீயே அதனுடைய பாதுகாவலன் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாங்க. நீதான் அதனுடைய பாதுகாவல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்வாங்க. அப்போ இந்த உள்ளத்துடைய உரிமையாளன் அல்லாஹ். அல்லாஹ்விடம் இந்த உள்ளத்தை ஒப்படைக்க வேண்டும். இந்த உள்ளம் சீரடைவதற்கு அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். இந்த உள்ளத்தில் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். தீய விஷயங்களில் இருந்து நம்மை தூரமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அதற்குண்டான அமல்களையும் செயல்களையும் செய்ய வேண்டும். குர்ஆனோடு தொடர்பு வைப்பது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, அல்லாஹ்வுடைய அச்சத்தை அழுவது, தொழுகை நிலைநாட்டுவது, இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் அடிபணிந்து நடக்கும் போது இந்த உள்ளம் சீரடையும். இந்த உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் உருவாகும். அந்த நல்ல உள்ளங்களில் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களால் நம்முடைய செயல்கள் மர்மைக்கு நமக்கு கூலி தரக்கூடியதாக அமையும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட உள்ளத்துக்கு சொந்தக்காரர்களா நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவாராக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். சூரியன் உதயமாக கூடிய தினத்தில், சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஜும்மா உரையில் நாம் பார்த்து வருகின்ற தலைப்பு, எண்ணங்கள் தூய்மையானால் செயல்களும் அழகாகும் என்ற தலைப்பில் பார்த்து வருகிறோம். நாளை மறுமையில நல்ல உள்ளத்தோடு, தூய்மையான உள்ளத்தோடு வரக்கூடியவர்கள் தான் கண்ணியப்படுத்தப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இல்லா மன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தூய இதயத்தை அல்லாஹ்விடம் யார் கொண்டு வருகிறாரோ, தூய இதயத்தை யார் அல்லாஹ்விடம் கொண்டு வருகிறாரோ அவர் கண்ணியப்படுத்தப்படுவார் என்று சொல்றாங்க அல்லாஹ். அப்போ
நம்முடைய உள்ளம் தூய்மையாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். இதுல பாவம் இருக்கக்கூடாது, அநியாயம் இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது. இந்த உள்ளத்தை சீர் செய்வது பாவ மன்னிப்பின் மூலமாக. நம்முடைய மரணம் வர்ற வரைக்கும் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்ல அமல்களை கொண்டு பெருமை அடிக்க கூடாது. அல்லாஹ்வுக்காக செய்த என்ற உணர்வை நான் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் சேமித்து வைக்கக்கூடிய சின்ன அமல்களாக இருந்தாலும் சரி, நான் சேர்த்து வைக்கக்கூடிய பெரிய அமல்களாக இருந்தாலும் சரி, நன்மையை அல்லாஹ்விடம் நான் ஆதரவிக்கிறேன். இதன் மூலமாக அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று ஆதரவிக்கிறேன். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நான் ஆதரவிக்கிறேன். இதன் மூலமாக அல்லாஹ் என்னை நல்லோர்களுடைய கூட்டத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஆதரவிக்கிறேன் என்ற எண்ண உணர்வை நம்முடைய உள்ளத்தில் விதைத்துக் கொண்டே நன்மைகளை செய்ய வேண்டும். அதற்கு நல்ல வழி என்னவென்றால் இறையச்சத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் சீரடைவதற்கு, இந்த உள்ளத்தில் பாவங்கள் கரைபடியாமல் இருப்பதற்கு இறையச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எவர்கள் பாவம் மன்னிப்பு கோரி நம்பிக்கையும் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விடுவார். ஒண்ணு பாவம் மன்னிப்பு கேட்கணும், இரண்டாவது நல்ல அமல் செய்யணும், அல்லாஹ் மேல உறுதியான நம்பிக்கையோடு இருக்கணும். மூன்று விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒண்ணு பாவம் மன்னிப்பு கேட்பது, அல்லாஹ் மேல உறுதியான நம்பிக்கையோடு இருப்பது, மூன்றாவதாக நற்செயல்களில் விரைந்து செல்வது. இந்த நிலையில் நம்ம இருந்தோம் சொன்னா நீங்க வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டலாம். அப்ப அப்படிப்பட்ட நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தை சரி செய்வதற்கு இறையச்சம் ஒன்றுதான் சரியான ஒரு அடித்தளம். அந்த அடித்தளத்தை நாம் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அப்படி பதிய வைத்தால் நாம் அந்த நல்ல அமல்களை செய்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவான். அந்த வாய்ப்பை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இந்த உலகத்துல தான் கிடைக்கும். கபருக்கு போனவனு கிடைக்காது. கபருக்கு போற வரைக்கும் பாவத்தை எழுதிட்டு கடைசி அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிப்பு கேட்டோம் சொன்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்க கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எவன் தன்னுடைய இறைவனுக்கு முன்னால் நிற்பதை பயந்து, எவன் தன்னுடைய இறைவனுக்கு முன்னால் நாளை நிற்கணுமே என்று பயந்து இச்சைகளை விட்டு வெளியேறினானோ, மன இச்சையை விட்டு விலகி கொண்டானோ, நிச்சயமாக அவனுக்கு சொர்க்கம் தான் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அவனுக்கு சொர்க்கம் தான். அப்ப மன இச்சைகள் இருந்து வெளியேறணும் சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இறை எச்சம்ங்கிறான். எவன் நாளை மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் நிக்கணுமே, அல்லாஹ் கேள்வி கேட்பானே என்று பயந்து மன இச்சையிலிருந்து விடுபட்டானோ அவனுக்கு சொர்க்கம் தான் தங்குமிடம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மன இச்சைகளை தூக்கி குப்பையில போடணும் சொன்னா அதுக்கு இறையச்சம் நமக்கு முக்கியம். இரண்டாவதாக பாவம் மன்னிப்பு கேட்பது, மூன்றாவதாக நல்ல விஷயங்களை உள்ளத்தில் எண்ணத்தில் பதிய வைத்து அதை செயல்படுத்துவது. அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் எப்படி எல்லாம் வைத்திருக்கிறானோ இந்த நபியின் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் மூலமாக என்னென்ன சுன்னாக்களை, அழகிய பண்புகளை, அழகிய குணத்தை, அழகான செயல்களை செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளை இந்த தூதரின் மூலமாக வழிகாட்டி இருக்கிறானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உள்ளத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அப்படிப்பட்ட எண்ணங்களை நமக்கு விதைப்பானாக. நல்ல அமல்களை, சாலிகான அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து இம்மை மறுமை ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவாராக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.